மகேஸ்வரி வாசாயி திமகிதன்னோ சாயி பிரஜோதயாத். சாயி இன்னைக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஒரு டிவோட்டி உங்களுக்கு பிரார்த்தனை வைக்க முடியாது முன்னாடி இந்த ராமநவமியிலேருந்து உங்களுக்கு நமகரணம் நீங்கள் சூட்டின்றதுலேருந்து தொடங்கிடுத்து இந்த தேங்க்ஸ் சொல்கிறதும் ஒரு விஷயம் அடிஷ்னலாக ஆட் ஆகிடுது. அது என்னன்னா பாப்பிங்கிறவா வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட 2 கோரிக்கைகள் வச்சுருந்தா. அதில் ஒரு கோரிக்கை ஹஸ்பண்ட் வந்து ஆன்ஜியோ பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையும் இருக்கப்படாதுன்னு சொல்லி வேண்டிட்டு இருந்தா. அதே மாதிரி நேதிக்கு அவள் போய் பார்த்துருக்கா, எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி திரும்பி வந்துட்டு உங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லியிருக்கா. தேங்க்யூ ஸோ மச். நிஜமாக சொல்கிறேன், உங்களை அப்படியே எடுத்து கொஞ்சம்லாம் போட்டிருக்கு. அவ்வளோ ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதே மாதிரி அவளுக்கு ஒரு இடம், அவள் அம்மாவோட இடம் அவளோட பேரில் லீகலைஸ்டாக வரணும் அப்படிங்கிறது அவள் வச்சிருக்கா கோரிக்கை. அதில் 90% ஓகே ஆகிடுது. இங்கே உதி பூஜை பண்ணும்போதே அவளும் 48 நாள் உதி பூஜை அங்கே பண்ணிட்டு இருக்காளாம். அது பண்ணி 48 நாள் இந்த நல்ல காரியம் நடக்கிறது எனக்கு சாய் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறது தெரியுமா, இங்கே ஆரம்பிச்சு வச்சு பல இடங்களில் உதி பூஜை நடந்துட்டு இருக்கு. இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கேட்கறச்சு. ஏன்னா ஒருத்தர் மூலமாக எத்தனை பேருக்கு நல்லது பண்ணுறேன். நீங்கள் உங்களை மாதிரி கருணாமூர்த்தி நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கா. 2-3 விஷயங்களுக்கு 2-3 டிவோட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லியிருக்கா. அதெல்லாம் யாருன்னு தெரியும், அதெல்லாம் உங்களுக்கு காதுக்கு எட்டி இருக்கும். ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சரண்டர் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டா, அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி மஞ்சுளாஜியும் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லியிருக்கா. அவளுக்கும் நீங்கள் ரொம்ப மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தா. ரொம்ப நன்றி சுவாமி. இப்போ கோரிக்கைகளுக்கு நம்ம போகிறோம். ரவி பரணி நட்சத்திரம், லலிதா சுவாதி நட்சத்திரம், ஷியாமலா திருவோண நட்சத்திரம். சுவாமி இவா குடும்பத்தில் சில மன பிரச்சனைகள் மன போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. உடல் உபாதைகளும் இருக்கு. அதுலேருந்து அனைவருமே பரிபூர்ணமாக குணமாகி வெளியில வந்து உங்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்தால சகல சௌபாகியத்தோட சந்தோஷமான ஆரோக்கியத்தோட வாழணும். அவளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சு சீரான வாழ்க்கைக்கு வந்து உங்களுடைய சத் விஷயங்கள்ல நிறைய பங்கெடுத்துட்டு நல்ல காரியங்கள் பலதும் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் அவ வச்சிருக்கா சுவாமி. முருகானந்தம் மகன் நட்சத்திரம் சிம்மராசி. அவள் சர்வேரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை வச்சிருக்கார். அதே மாதிரி அவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடந்து ஒய்ஃபும் அவள் குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வாழறதுக்கு உண்டான பாக்கியத்தையும் யோகத்தையும் நீங்க கொடுக்கணும். அவளுடைய வாழ்க்கையே சிறந்து விளங்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை வச்சிருக்கா. நிம்மதியும் சந்தோஷமும் கூடி வரணும். உங்களுடைய சத் விஷயங்கள் அவளும் பங்கெடுத்துக்கணும். உங்களையே நினைச்சு வாழக்கூடிய தகுதி இருக்கணும் அப்படின்னு நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்கா. உங்களுடைய பாதத்தடியில நாங்கள் அதை சமர்ப்பிச்சிட்டோம். கிரீஷ் கிருஷ்ணன் கேட்ட நட்சத்திரம். சுவாமி இவாளுக்கு சில பழக்கங்கள் இருக்கு. அந்த கெட்ட பழக்கங்கள்லேருந்து சீக்கிரமா வெளியில வந்து நல்ல வரணும் அமைஞ்சு அழகான அருமையான வீட்டுக்கு தோதான ஒற்றுமையான குடும்பத்தோட வாழக்கூடிய ஒரு பொண்ணு அமைஞ்சு அவ அம்மா அப்பாவுக்கும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து நிம்மதியும் சந்தோஷத்தையும் அவ கொடுக்கணுங்கிற பிரார்த்தனையும் வச்சிருக்கா. அடுத்தது முத்துகிருஷ்ணன் கேட்ட நட்சத்திரம். அவளுக்கு ஆள் ஆரோக்கியத்தோட சகலமான சௌபாகியத்தோட சந்தோஷமா வாழறதுக்கு உண்டான பாக்கியத்தை கொடுக்கணுங்கிற பிரார்த்தனை வச்சிருக்கா. சாய் கீர்த்தி கேட்ட நட்சத்திரம். அவள் 12th எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் நல்ல விதமா வரணும். அவள் எதிர்பார்த்ததை விட நல்லதா நடந்து அந்த பொண்ணு நல்லா படிச்சு பெரிய ஆளாகி நல்ல சத் விஷயங்களை பண்ணிட்டு அவளுடைய வாழ்க்கையும் சக்சஸ் ஆகணுங்கிற பிரார்த்தனையை வச்சிருக்கா. லோகேஸ்வரி கேட்ட நட்சத்திரம். அவளுக்கு ஆள் ஆரோக்கியத்தோட சகலமான சௌபாகியத்தோட சந்தோஷமா வாழறதுக்கு உண்டான பாக்கியத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை வச்சிருக்கா. அர்ச்சனா நடராஜன் கேட்ட நட்சத்திரம். அவளுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கணும். வாழ்க்கையில ஒற்றுமையா வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும். குடும்பத்தோட சேமமா வாழணும். அவள் நினைச்ச காரியங்கள் சித்தியாகணுங்கிற பிரார்த்தனை வச்சிருக்கா. டி.எஸ். அருண் கேட்ட நட்சத்திரம். அவளுக்கு ஆள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட நிம்மதியா வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை வச்சிருக்கா.